தெலுங்கு சினிமாவிற்கு எப்படி ராஜமௌலி அவர்களோ அதைவிட பல மடங்கு உயர்ந்தவராக சங்கர் அவர்கள் ஒரு காலத்துல இருந்தார். இவருடைய படங்கள் பண்ணாத வசூலே கிடையாது. தமிழ் சினிமாவுடைய பல பிரம்மாண்ட வசூல், பல பிரம்மாண்ட படங்களை கொடுத்திருக்கார். சங்கருடைய இயக்கத்துல நடிக்க பல நடிகர்கள் வரிசை கட்டி நின்னாங்க. ஆனால் தற்போது அப்படியே நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. ஒரு சில ஆண்டுகளாகவே சங்கருடைய இயக்கத்துல வெளியாகிற எந்த திரைப்படமுமே அந்த அளவிற்கு சோபிக்கிறது இல்ல. இவருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான இந்தியன் 2, கேம் சேஞ்சர் ஆகிய 2 படங்களுமே மோசமான விமர்சனங்களை பெற்று பட தோல்வியுமே அடைந்தது. படத்துடைய பட்ஜெட் அதிகம் அப்படின்றதுனால 2 ப்ரொடியூசருக்குமே ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்காரு சங்கர் அவர்கள். ஆகையால சங்கர் மீது பல விமர்சனங்களுமே விழுந்தது. இந்த நிலையில இந்தியன் 3 வேற கையில வச்சிருக்கார். அந்த படத்தை எடுப்பாரா இல்ல வேல்பாரி நாவலை தழுவி உள்ள ஒரு படத்தை எடுப்பாரா அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்த நிலையில தற்போது வேல்பாரி நாவல் தான் சங்கர் அவர்கள் கையில் எடுத்திருக்கார். சமீபத்துல வெளியான காந்தாரா திரைப்படத்துல கூட வேல்பாரியில இருந்து ஒரு சில காட்சிகளை வைத்துள்ளதாக சங்கர் அவர்களுமே குற்றம் சாட்டியிருந்தார். இருந்தாலும் பரவாயில்ல, வேல்பாரியை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக தற்போது களமிறங்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட் படம் அப்படின்றதுனால இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நடிக்க வைப்பதற்கான முயற்சிகள்ல சங்கர் அவர்கள் இறங்கியிருக்காரு. ஆகையால தற்போது பேச்சுவார்த்தைகள் அதி தீவிரமாக நடந்துட்டு இருக்காம். இந்த படம் 3 பாகங்களாக ரிலீஸ் ஆக உள்ளதாக சொல்லப்படுது. படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கவுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.